திரு ரமேஷ், இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி, கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, அங்க ஒரு ஸ்பிளிட்டை நம்ம பார்க்கின்றோம். ஸ்பிளிட் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு அர்த்தம் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கிறது. ஒரு தரப்பு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாங்குது, இன்னொரு தரப்பு விஜயபாஸ்கர் கொறடா அப்படிங்குது. ஸோ எந்த கொறடா உத்தரவு பொருந்தும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. சபாநாயகர் இன்னார் தான் கொறடா அப்படின்னு அங்கீகரிக்காம கொறடா உத்தரவுக்கே லீகல் வேலிடிட்டி இருக்காங்கிற கேள்வி இருக்கு. கொறடா உத்தரவு செயல்பாட்டுக்கு வந்தா தான் கட்சித்தாவல் தடை சட்டம் வருது. சபாநாயகர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, எதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு காப்பாற்றப்படும் என்பது நான் திடமாக நம்புகிறேன். காப்பாற்றப்படுவதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு எடுத்த முடிவு மக்கள் மனநிலைக்கு நேர் எதிரான முடிவை, ஒரு தவறான முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இது நிச்சயமாக அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் அவப்பெயரையும் வெறுப்பையும் தேடித்தரும். நல்ல வேளையாக அதிமுகவில் ஒரு பகுதியினர், அவர்கள் எவ்வளவு பேர் என்று தெரியாது, தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் கூறிய பெயர்களில் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய பெயர் விடுபட்டு விட்டது. துணை பொதுச் செயலாளர் மிக மூத்த நிர்வாகி. ஆகவே அவரும் திரு சி.வி. சண்முகம் வேலுமணி தரப்பில் இருக்கிறார். 2 துணை பொதுச் செயலாளர்கள் அதிமுகவுக்கு. ஒரு துணை பொதுச் செயலாளரான கே.பி. முனுசாமி எடப்பாடி பழனிசாமி வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார். இவர் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இவர் பக்கம் இருக்கிறார். இரண்டாவது, இது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை திரு சி.வி. சண்முகம் முன்வைத்திருக்கிறார். அதிமுக உடனடியாக பிளவை நோக்கி செல்வதை அவர்கள் தவிர்க்க விரும்புகிறார்கள். இல்லை என்றால் நாங்கள் ஒரு வார்த்தை இன்றைக்கு கூடுதலாக சொல்லி இருந்தால் இது வெர்டிகல் ஸ்பிரிட்டை நோக்கி போய்விட்டது என்று நாம் முடிவாக எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு வார்த்தை கூடுதலாக அவர்கள் சொல்லவில்லை. தனித்தனியா செயல்படுறாங்க. ஒரு பொதுக்குழுவின் மூலம்தான், ஒரு பொதுக்குழுவில் தான் இது தெரிய வரும். இன்னமும் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராகத்தான் இவர்கள் மதிக்கிறார்கள் என்று நம்ப வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடி இவர்கள் அங்கே என்னென்ன கேள்விகளை எழுப்ப போகிறார்கள், என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப போகிறார்கள், அந்த பொதுக்குழு சுமூகமாக நடைபெறுமா என்பதை எனக்கு பெரும் சந்தேகம். இத செங்குத்து பிளவுன்னு நீங்க ஏக்கலையா? சட்டமன்ற குழுவே 2 பிளவா இருக்கு அப்படின்னா சட்டமன்ற குழு பிளவுபட்டிருக்கிறது. கட்சியும் அப்படி பிளவை நோக்கி போகிறதா என்பதற்கு எப்போது விடை கிடைக்கும் என்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி நீடிக்க போகிறாரா இல்லையா என்கிற கேள்வியை பொறுத்துதான் கட்சி செங்குத்தாக பிளவுபடுகிறதா என்பதை நம்மால் உணர முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, நாளைக்கு இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல 2 பேரும் 2 நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் குழு வந்து எதிர்த்து வாக்களிக்கப்படுறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் நடவடிக்கைக்கு ஆளாக மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் உடனடியாக நடைபெற்று அதிலேயே எல்லா நியமனங்களும் நடைபெற்று இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை இல்லை. நடைபெற்றிருக்கிறாங்களே, புதுச்சேரியில நடைபெற்ற கூட்டத்தில் 47 பேரும் சிவிஎஸ் உட்பட, நத்தம் விஸ்வநாதன் உட்பட, வேலுமணி உட்பட, விஜயபாஸ்கர் உட்பட, இபிஎஸ் உட்பட எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுதான் செல்லுங்கிறாங்களே. இல்லை, இபிஎஸ் அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்ததாக ஒரு கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. நான் உள் விவகாரங்களை கொஞ்சம் விசாரித்து தெரிந்து கொண்ட முறையில் பேசுகிறேன். அப்போதுதான் இந்த கையெழுத்து வாங்குவதற்கு வேறு நோக்கம் இருப்பது இந்த அணியினருக்கு தெரிய வந்திருக்கிறது. திரு சி.வி. சண்முகம் அணியினருக்கு சொல்லப்போனால் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் டெல்லி சென்றிருந்த நேரத்தில் தான் சில ரகசிய பேச்சுக்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து சில கையெழுத்துக்கள் பெறப்பட்டன என்று என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவளிக்க திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பது என்கிற முடிவு. அதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாரே நண்பர் ஹரி அவர்களே. நீங்களும் நானும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதுதான் தலைப்பு செய்தியாக, பிரேக்கிங் நியூஸாக டிவி சேனல்களில் ஒளிபரப்பானது. அடுத்த நாள் தினத்தந்தி பத்திரிகை உட்பட அனைத்து பத்திரிகைகளிலும் முதல் பக்க செய்தியானது. இந்த நிலையில் பதறி போய் மறுத்து ஏதாவது வந்ததா? நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். அமர 4 நாட்கள் கழித்து இன்று வெளியிடப்படுகிற மறுப்பல்லுக்கெல்லாம் ஒரு காகிதம், அது டஸ்ட்பின்னுக்கு போக வேண்டிய மறுப்பு என்று நான் பார்க்கிறேன்.
அடுத்த நாள் பதவி இருக்க வேண்டாமா? அடுத்த நொடி பதவி இருக்க அதிமுக வேண்டாமா? கொள்கை பரப்பு செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரணும், அதுதான் விருப்பம் அப்படின்னு பேட்டியும் கொடுத்தாருங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். அந்த கட்சியோடைய அதுதான் நான் சொல்லுகிறேன். தம்பிதுரை டெல்லியிலே ராஜ்யசபா உறுப்பினராகவும் டெல்லி முகமாகவும் பார்க்கப்படுபவர். திரு செம்மலை எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர். எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, கிங் என்று பேட்டி அளித்தார். அவையெல்லாம் உணர்த்திய செய்தி என்ன? இரண்டாவது, எவ்வளவு பெரிய நேர் எதிரான முடிவு டிவியில் வருகிற போது இல்லை இல்லை என்று தலைமை கழக சார்பிலாவது ஒரு மறுப்பறிக்கை வந்ததா? சில அறிக்கைகள் யார் பெயரையும் குறிப்பிடாமல் தலைமை கழக அறிக்கை என்று வெளிவரும். அப்படியாவது ஒரு அறிக்கை வெளிவந்ததா? அப்படி வெளிவராதது என்பது, அப்படி ஒரு முயற்சி நடந்தது என்பது உண்மை. இடதுசாரிகளும் பிசிகாவும் அதற்கு உடன்படாததால் அந்த முயற்சி தோல்வியுற்றதும் உண்மை. சொல்ல போனால் உள் விவகாரங்களை திமுக வட்டாரத்திலும் நான் பேசிவிட்டு சொல்லுகிறேன். திமுகவிலாவது சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதிமுகவிலே இந்த கோஷ்டியினர் கூட தாமதமாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே இப்படியெல்லாம் பதவிக்கு ஆளாய் பறந்து விட்டு இப்போது மிக தாமதமாக ஓஎஸ் பணியன் மறுப்பது பலவீனமான மறுப்பு என்று நான் பார்க்கிறேன். அதிமுக பிளவை நோக்கி நகர்கிறதா என்பதில் இறுதி முடிவு எப்போது தெரிய வரும் என்றால் பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் தான் தெரிய வரும். ஓகே, இப்ப இவங்க இருவேறு வாக்களிப்பு முறைகளை செஞ்சா, ஒரு தரப்பு ஆட்சிக்கு ஆதரவு, இன்னொரு தரப்பு ஆட்சிக்கு எதிர்வாக்கு அப்படின்னு போட்டா சபாநாயகர் என்ன செய்வார்? சபாநாயகருக்கு இந்த நிலையில் அவர் எடுப்பதுதான், சபைக்குள் எடுப்பதுதான் முடிவு. நான் தான் விப்பில்லாத நிலையில் அவர் இவர்களுடைய பதவி இழப்பு என்பது கோர்ட்டுக்கு போனாலும் நடக்குமா என்பது சந்தேகம். ஏனென்றால் விப்பு கிடையாது. ஆகவே சிவசேனா டிவிஷன் ஓட்டெடுப்பு, குரல் வாட்டெடுப்பு, பிறகு டிவிஷன் கேட்பார், டிவிஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பகுதியாக எழுந்து நிற்க வேண்டும். அப்படி எழுந்து நிற்கும் போது எடப்பாடி தரப்பினர் ஆட்சிக்கு எதிராக எழுந்து நிற்பார்கள். திரு சி.வி. சண்முகம் தரப்பினர் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்கு கோரல் நடைபெறும் போது எழுந்து நிற்பார்கள். நாளை இந்த காட்சி தான் நடைபெறும். கட்சித்தாவல் தடை சட்டம் பதவி பறிப்புக்கான முகாந்திரம் ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா? காரணம், கொறடா அங்கீகரிக்கப்படாத சூழல்ல. ஆமாம், இதற்கு அந்த பதவி பறிபோவதற்கான வாய்ப்பு குறைவு என்று பார்க்கிறேன். இரண்டாவது, நாளை காலைக்குள் எண்ணிக்கைகள் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம், பலவிதமான பேரங்கள் நடைபெறலாம். எல்லா காட்சிகளையும் நாம் எல்லா காட்சிகளுக்காகவும் காத்திருக்கலாம். ஓகே, நாளைக்கு இந்த விவகாரத்துல பெரும் பரபரப்பு எதிர்நோக்கி இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல அப்படின்னு நீங்க கட்டியங்கூறி சொல்றீங்க. நம்முடைய அவர்களே, இன்றைய தினமே கூட நாம் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தோம். அதிமுகவின் சார்பில் சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையில், பொதுச் செயலாளர் என்ற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி பேச அழைக்கப்பட்டார். பேசி அமர்ந்த பிறகு வேலுமணி கையை உயர்த்தி வாய்ப்பை பெற்றார். இன்றே வெளிப்பட்டு விட்டது என்கிறேன் நான் சட்டமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டார், நாம் இருப்போம் என்றா இருந்தார்கள். இவர்கள் முன்கூட்டியே பேசுவது என்று தீர்மானத்தோடு வந்தார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் அம்மா நினைவிடங்களுக்கு போகிறார்கள். அவர்களை பார்த்து இவர் ஈடுச்சான் காப்பியாக இவரும் போகிறார். ஆகவே இவையெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த கட்சி எதிர் திசையில் பயணிக்க இரண்டு குழுக்களும் பயணிக்க தொடங்கிவிட்டன என்று பார்க்கிறோம். கொறடா நியமனம் எந்த தரப்பு கொறடா நியமனம் அங்கீகரிக்கப்படும், இல்ல ரெண்டுமே அங்கீகரிக்கப்படாதா? ரெண்டுமே அங்கீகரிக்கப்படாத சூழல்ல கொறடா உத்தரவு பொருந்தாதா? பொருந்தாத பட்சத்தில் கட்சித்தாவல் தடை சட்டம் வராதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போற பட்சத்தில் சபாநாயகர்த்தையும் வலியுறுத்துவார், நீதிமன்றத்துக்கு போற பட்சத்தில் இவர்கள் எல்லாம் நான் கையெழுத்து போட்டு, நான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அளவில் கையெழுத்து போட்டு எம்எல்ஏக்களானவர்கள், சோ என்னுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் அது ஒரு வலுவான வாதமாக இருக்காதா? இது குறித்து மூத்த வழக்கறிஞர்கள் தான் கருத்து தெரிவிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் யூகத்தின் அனுமானத்தின் அடிப்படையில் கருத்து தெரிவிப்பது பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் இவர்கள் தரப்பு எதிர்வாதங்கள் என்னவாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியும். நாங்கள் கட்சியினுடைய தேர்தல் முடிவு குறித்து விவாதிக்க வேண்டும், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொன்னோம். திமுக ஆதரவை பெறக்கூடாது என்று சொன்னோம். மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும், தாவேக்காவை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னோம். இங்க ஒரு துணை கேள்வி வருகிறது. திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறு அப்படிங்கிறாங்க. சோ அது நம்ம புரிஞ்சு கொள்ள தக்கது. ஆனா தாவேக்கா ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்க இவர்கள் யார்?
இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? பொதுக்குழு கூடியதா? இவர்கள் பொதுச் செயலாளர் அல்ல. அந்த முடிவை இவங்க எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி லீகலா விட்டுருங்க, அரசியல் ரீதியாக தார்மீக ரீதியாக குறைந்தபட்சம் நியாயமானதா இல்லையா? குறைந்தபட்சம் தார்மீக ரீதியாக நியாயமானது இல்லை. எப்படி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முன்வந்தனவோ அதே அடிப்படையில் தான் இவர்களுடைய குரலும் வெளிப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான வாக்காளர்கள் தாவேகா ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்பிதான் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்பது அந்த கட்சிகள் எடுத்த அது ஒரு விளக்கம். ஆனா உங்களுக்கு தெரியாது இல்ல, இவங்களே திரு எடப்பாடி பழனிசாமியை தான் பொதுச் செயலாளர்னு அங்கீகரிக்கிறாங்க. பொதுச் செயலாளர் முடிவு அறிவிக்கல, பொதுக்குழு கூடல. பொதுச் செயலாளர் அப்படி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு திசை மாற்றத்தை யாருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் இவங்க எடுக்கிறாங்க? பொதுச் செயலாளர் யாரை கேட்டுக்கொண்டு திமுக ஆதரவில் பதவியில் உட்கார முடிவெடுத்தார்? ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், அதற்கு முன் கூட்டப்பட்டதா, அவசர கூட்டம் கூட்டப்பட்டதா, 6 பேரை சேர்ப்பதற்கு இல்ல கூட்டப்பட்டதுங்கிற ஒரு பொருள் தானே வருது. இவங்க என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட கேட்டாரு நாங்க அதிர்ச்சி அடைஞ்சோம் அப்படிங்கிறாரு. ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்குங்க தானே பாக்குறோம். இவங்க யாரை கன்சல்ட் பண்ணாங்க தாவேகாவுக்கு ஆதரிக்கலாம்னு? கன்சல்டேஷன் எந்த காலகட்டங்களிலும் நடைபெறவில்லை என்று வரிசையாக திரு சி.வி. சண்முகம் தரப்பினரால் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றால் பட்டியலிட முடியும், அவர்களால் முடியும். நாங்கள் 6 பேர் சேர்ந்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னோம். அப்போதிலிருந்து பல தவறான முடிவுகளை எடுத்து வந்திருக்கிறார் என்று அவர்களும் பட்டியல் போட முடியும். ஆகவே இது குழப்பத்திற்கும் நீதிமன்ற வழக்குக்கு போனால் மேலும் சிக்கலைத்தான் உருவாக்கும். பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று நேற்றைய தினமே திரு சி.வி. சண்முகம் கூறிவிட்டார். அது கூட்டப்பட போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். 2 தரப்பிலும் ஆழ்திரட்டங்கள் எம்ஜிஆர் மறைந்த போது ஏற்பட்ட காட்சி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது உருவான காட்சி, இவற்றையெல்லாம் மீண்டும் ஒருமுறை அதிமுக வழியாக நாம் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு நிறைய சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதோடைய சட்ட விளைவுகள் என்ன, அரசியல் விளைவுகள் என்ன என்பது உற்று கவனிக்கப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.